Hi friends, வரக்கூடிய TNPSC Group 1 எக்ஸாமுக்கான 66 days stronger சீரிஸோட நியூ பேட்ச் ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரிஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரூப் 1 ஸ்ட்ராங்கர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓவரால் சிலபஸை நீங்கள் ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி சின்ன சின்ன டாப்பிக்காக பிரித்து 66 நாளைக்கு 66 டெஸ்ட் அப்படி மாதிரி கொடுத்துருப்போம். உங்களுக்கு இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். ஸோ வந்து ஒவ்வொரு நாளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சின்ன சின்ன போஸ்ட்டாக தான் கொடுத்துருப்போம். இப்போ வந்து முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் ரெனைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி. இது வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் 7ல் வந்து இருக்கும். இப்போ இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து சமச்சீர் புக்கில் 3 இடத்துல கவர் ஆகும், 10th, 11th, 12th. ஸோ நம்ம வந்து இதுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருப்போம், தமிழ்லையும் கொடுத்துருப்போம், இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருப்போம். இது போக பார்த்தோம் அப்படின்னா இதை சார்ந்த யூடியூப் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டெஸ்ட் எழுதும் போது ஈஸியாக அந்த டாபிக் வந்து படித்து முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதை சார்ந்த சமச்சீர் பிடிஎஃப், அதை சார்ந்த நோட்ஸு, அதை பேஸ் பண்ணி யூடியூப்பில் ஆல்ரெடி போடக்கூடிய யூடியூப் வீடியோ லிங்க், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். டெஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பைலிங்குவலாக இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணும் போதே பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு ரேங்கிங் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஓவராலாக எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, நம்ம அதில் வந்து எந்த இடத்துல இருக்கோம், ஸோ நம்ம வந்து இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கணும், இந்த மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணி ஒரு ஹெல்த்தி காம்படிஷனோட ஸ்பீடாக வந்து படிக்கலாம். இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து படிக்காமல் கஷ்டப்படாமே நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில ஏரியாவிலேருந்து கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் பாலிட்டியில் ஆர்டிக்கல், சரத்துகள், இதை சார்ந்த கொஸ்டின் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக ஈஸியாக படிக்கிற மாதிரி ஒரு டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ அந்த டெய்லி டாஸ்க்கை நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, ஆர்டிக்கல் டெய்லி டாஸ்க், ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வரும். உங்களுக்கு அந்த 10க்குமே ஆன்சர் தெரியல அப்படின்னாலுமே நீங்கள் அட்டன் பண்ணி முடித்தோன்னா கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். இப்போ கரெக்ட் ஆன்சரை பார்த்தோன்னா எல்லாருக்குமே 10ல் கண்டிப்பாக ஒரு 4 ஞாபகம் இருக்கும், அப்படி தானே? ஸோ ஒரு சில பேருக்கு 6 ஞாபகம் இருக்கலாம், 8 ஞாபகம் இருக்கலாம், 10 ஞாபகம் இருக்கலாம், ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 4 ஞாபகம் இருக்கும். இப்போ அதே கொஸ்டினை நீங்கள் வந்து மறுபடியும் ரீஅட்டெம்ப்ட் வந்து பண்ணுறீங்க, அப்போ இப்போ உங்களுக்கு வந்து 10ல் 6 ஞாபகம் இருக்கும். ஒரே கொஸ்டினை ரிப்பீட்டடாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணும் போது லைஃப் லாங் எந்த ஒரு கொஸ்டின் வந்து மறக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து புக்கை பார்த்து ரீட் பண்ணுறத விட ஒரு கொஸ்டினை, ஒரு டேட்டாவை நீங்கள் வந்து ஒரு குவிஸாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதுக்கு என்ன ஆன்சர் போட்டோம், அது வந்து கரெக்டாக வந்தா தப்பாக வந்தா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டெய்லி டாஸ்க் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு 10 விதமான டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிக்கல், இயர், அதுக்கப்புறம் வந்து சமச்சீர் புக்கில் அங்கங்கே உங்களுக்கு தெரியுமா, டூ யூ நோ, அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான டாஸ்க்கு, கரண்ட் அஃபேர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூடுக்கு தனியாக, யூனிட் 8-9க்கு தனியாக, நேஷ்னல் லீடருக்கு தனியாக. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் 2லேருந்து ஒரு 4 நிமிஷம் தான் வந்து ஆகும். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, இல்லை வந்து எங்கேயோ ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அப்பப்பவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கேப்பு, 5 நிமிஷம் கேப்பு, இந்த மாதிரி வந்து டைம் தான் கிடைக்கும். இல்லை ட்ராவல்லே இருப்பீங்க, யாருக்காகவோ எங்கேயோ வந்து வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அந்த டைமில் நீங்கள் வந்து புக் எடுத்து படிக்க முடியாது. ஸோ நீங்கள் செல்லில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு 2 to 5 மினிட் தான் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரீ டைமில் ஃபுல்லாக அந்த டெய்லி டாஸ்க்கை ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணியே நீங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு 30,000 கொஸ்டின் மேலே வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணும் போதே படிக்காமல் ஜஸ்ட்டு குவிஸாக அட்டன் பண்ணியே நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து பைலிங்குவலாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து இருக்கும். உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போலாம் எழுதி பார்த்துக்கலாம். குறிப்பிட்ட டைமில் தான் எழுதணும், குறிப்பிட்ட நாள் எழுதணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து என்றைக்குனாலும் எந்த டைம்லாம் நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். எழுதி முடித்தோடனே பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன், இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். இது போக பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ரேங்கிங்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துடும். ஸோ டீட்டெயில் ரிப்போர்ட்டோட எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, டாப் மார்க் யார், ஸோ வந்து அதில் உங்கள் ரேங்க் என்ன, இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். இந்த நியூ பேட்சுக்கான டெஸ்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏப்ரல் 4 டெஸ்ட் 1. ஸோ நீங்கள் வந்து இப்போமே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம்.
நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோர்ஸ்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பில் ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் மந்த் ஸ்ட்ராங்கர் சீரீஸ் அப்படிங்கிற நேமில் வந்து இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் 7811894810. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.